மீனை வித்துடலாம். அதை தூக்கி போடணும். போட்டு கிளன்னு கிளச்சாலே போதும், மீன் ஏறி நின்றுடும். சட்ட 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 சட்டங்குது. அட்டியா ஐயா வசமா மீன். அப்பா சும்மா 2 நிமிஷம் தான் இருக்கு. வீடியோ இன்னும் கட் பண்ணவே இல்லை. 3 நிமிஷம். கொஞ்ச நேரத்தில் மீன் வருங்க. எப்பெல்லாம் மீன் பிடிக்க வச்சுட்டு கல 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 ஏறி நின்றுட்டு திட்டிக்க இருக்கா பார்த்தீங்களா? எல்லாமே பாருங்க. ஒன்றரை கூட பாரு. 2 வட்டம் வந்துட்டு உயிரோடு போட்டுட்டு இருக்கோம். இன்னும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஒவ்வொரு குறையும் 100 ரூபாய்க்கு அப்படியே வித்துட்டு இருக்கோம் ஏலத்தில். நம்ம போட்டு தான் வருதுன்னு நினைக்கிறேன். நான் சூம் பண்ணி பார்க்கேன். என் போட்டோம் இருக்கும் பல இருக்கும். பாறை ராலி எல்லாம் போயிட்டுருக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? 1 கிலோ 75 ரூபா போயிட்டுருக்கு. அப்போ உங்களுக்கு அவங்க நான் எடுக்கிறோம். அம்மா வீட்டுக்கு சாலை கறிக்கு போகுது. இது என் வீட்டுக்கு போகுது. சரி, கேரளா கலாண்டுட்டு வந்தாச்சு. 140 கிலோ. டெய்லி காலையில் இப்படி வலைய வச்சு மீனை பிடிச்சிட வேண்டிதான். இதுதான் கடலுக்கு போயிட்டு வந்தேன். எங்கள் மச்சானுக்கு என் தம்பி ஒன்றுக்கெலாம் வேலையாகவே இருக்குது. பாருங்கள், அவன் மீன் எடுத்து இறைய தூக்கி தண்ணிக்குள்ளே எரிஞ்சிட்டு இருக்கான். இதில் வருங்க ஏதாச்சும் ஒரு 500-1000 ரூபாய்க்கோ மீனை வித்துடலாம். அதை தூக்கி போடுறோம் பார்த்தீங்களா? இறைய அப்படி தூக்கி போட்டோன்னா அந்த மீனை வந்து தின்னுட்டு இருப்பார். அதே கொக்கும் திங்க வந்துட்டுருக்கு. மச்சான் வந்து வலையை வச்சுட்டு போயிட்டு இருக்காருங்கட்டு. 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க பாருங்க. 2 பேருமே கொஞ்சம் பெண்ணஞ்சு எடுத்துட வேண்டியது மீன். அவன் கைக்குள்ள வச்சு எப்படி பெண்ணஞ்சிட்டு இருக்கான் பாருங்க. வலையை 2 பக்கம் வச்சுட்டு இருந்தாச்சு. இப்போ பாருங்கள் மீன் சொல்லியே பாருங்கள். இப்போ மீன் பயங்கரமாக நிற்கி. மாப்பிள்ளை தண்ணிக்குள்ளே இறங்கி போகிறான். வலையை களைச்சி விட்டுட்டு போகிறான். களைச்சாச்சு. போட்டு கிளன்னு கிளச்சாலே போதும், மீன் ஏறி நின்றுடும். அட்டியை பாருங்க. டம்முண்டு. இது வந்து சொடக்க போடுறதுன்னு சொல்லுவோம். காலில் விட்டுதா? அங்கிட்டு ஒரு பாடு. இன்னொரு வேலை பெரிய வேலை இருந்துச்சுல்ல, அது கொண்டு அதுக்காகவே கொண்டு வரீங்களாப்பா? ஆனால் அது குறுக்கிட்டு வரல. அதில் மீன் ஏறைய மாட்டேன்ச்சு. பிடிக்கணும் மீன். அதுக்குள்ள இதுக்கு வந்துட்டேன். தொட்டாப்புக்கு மீன் வந்துட்டு இந்த பாருங்க. தொட்டாப்புலேயே மீனை பற்றியில் பாடுற குட்டி சட்டங்குது. அட்டியா ஐயா வசமாக ஏறி நிற்கி. மீன் வசமாக ஏறி இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பாருங்க மீனை. அப்பா சும்மா 2 நிமிஷம் தான் இருக்கு. வீடியோ இன்னும் கட் பண்ணவே இல்லை. 3 நிமிஷம் அவ்வளோதான். மீனை வச்சுக்கலாம். எவ்வளோ மீன் இருக்கு? 6 நண்டு. கொஞ்ச நேரத்தில் மீன் வருங்க. எப்பெல்லாம் மீன் பிடிக்க வச்சாச்சுட்டு கல கிடக்கு. ஏறி நின்றுட்டு நல்ல வேலை போகும். திட்டிக்க இருக்கான் பார்த்தீங்களா? எல்லாமே பாறை மீன் தான்.
இது 1.5 கூட வரும். 1.5 கூட பாரு. டெய்லி இந்த பாறைக்குட்டி விட மாட்டேங்கல, எப்படின்னாலும் உங்களுக்கு தான் ஏன் மலத்துது. ஒன்றரை கூட வர ஒரே நேரத்தில். எவ்வளோ பார்வதிங்களா. அப்போ இந்த இடத்துல தூண்டி போட்டால் எவ்வளோ மீன் பிடிக்கலாம் யோசிச்சு பாருங்க. முரல் அன்னைக்கு பிடிச்சதெல்லாம் விட்டுருந்தீங்கன்னா இன்னொரு இதே சைஸ்க்கு வந்திருக்கும். இதெல்லாம் சரியான குஞ்சு. இந்த மீன் எவ்வளோ விற்கிறேன் நீங்களோட அது இதுக்கு ஒன்று வச்சு சும்மா 2 வட்டம் வந்துட்டேன். ரெண்டு வட்டாலும் அள்ளிட்டும் பாருங்க, பாறையை மட்டும். வாங்க இனிமேல் மீனை போய் விற்கிறத போய் பார்த்துருவோம். இது தண்ணியில் போய் அலசுறாங்க, அலசிட்டு அப்படியே கொண்டு போனாங்க. மண்ணோட கொண்டு போனால் யாருமே வாங்க மாட்டாங்க. இங்கேருந்து ஏழை கிடக்குறாங்க, இந்த இருக்கு பாருங்க, அங்கே முடியே நடந்து கொண்டு போகணும். ஏலத்தெல்லாம் போடுறாங்க. மீனை பிடிச்சோமா இப்படி விற்றோமா சூப்பராக இருக்கும். மூஞ்சி கிஞ்சில் மண்ணாயிட்டு எனக்கு ஃபுல்லாக. அந்த மீன் துடிக்கு வந்து மண்ணாக இருந்துச்சு பார்த்தீங்களா, மண்ணோட சேர்த்து அடிக்குதா, அதனால் மண்ணாயிருக்கு மூஞ்சில். எங்கள் ஏரியா ஏழை கிடக்கிற காலைல 9 மணிக்கு ஏலங்குருவாங்க. ஏலங்கூரிக்கு 10-10:30 முடிஞ்சிடும் ஏலம். இப்போ மறுபடியும் ஆமாண்ணா சின்னதுண்ணா அது மறுபடியும் வளைக்க ஆரம்பிச்சிருங்க பாருங்க. அந்த 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 வட்டாவில் வந்துட்டு அந்த வட்டம் வருது பாருங்க, ஊதா கலர் சட்டை போட்டு. துட்டிக்கு உயிரோட மீன் ஏலாம் பண்ண போகிறோம். சாலை வரல எல்லாம் முடிஞ்சிட்டு சாலை வந்துருச்சு. 78 ரூபா போச்சு கிலோ. ஆமாம் உயிரோட மீன் இருக்குது போல் அப்படின்னு வச்சுருக்கு மீனை. இங்கேயும் ஒரு வட்டா. மறுபடியும் வலை வைக்க தான் இறங்க போகுதுன்னு நினைக்கிறேன். போட்டி போகிறோம் 100 ரூபா உயிரோடு போட்டுட்ருக்கோம். இன்னும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஒவ்வொரு குறையும் 100 ரூபாய்க்கு அப்படியே வித்துட்டு இருக்கோம் ஏலத்தில். யாருனாலும் 100 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். 1 2 3 300 ரூபாய்க்கு வித்தாச்சு.
நான் அடுத்த ஒரு கூடை தூக்கிட்டு வருவானுங்க. தட்டிட்டு பாதி மட்டும் தட்டிட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க பாருங்கள். உள்ள தட்ட வேண்டிதான். வாங்க. எல்லா மீன் துடிக்க துடிக்க இதில் 100 கூறிட்டு இருக்காங்களா? நம்ம போட்டு தான் வருதுன்னு நினைக்கிறேன். நான் ஜூம் பண்ணி பார்க்கேன். என் போட்டோம் இந்த போட்டோன்னு தெரியல. இங்கே இருக்கு சிறுநீதியா? எஸ் எஸ், நம்ம கூட தான் வருது. வாங்க, அதுலேயும் மீன் என்ன மீன் வருது பார்த்துருவோம். இன்னும் மீன் வந்து ரொம்ப விற்க வேண்டியது இருக்குது. இன்னும் ஒரு கொட்டை இருக்குது, அங்கே ஒரு கொட்டை தம்பி விற்றுட்டு இருக்கான். அடுத்து போட்டில் என்ன மீன் வருதுன்னு பார்த்துட்டு அதுலேயும் கொஞ்சம் கறிக்கு மீன் எடுத்துகிட்டு அப்படி வீட்டு போவோம். ஸ்கூல்னால கடல் பக்கமே ஏற முடியலங்க. அவளுக்கு பாப்பாவுக்கு லீவ் விட்டால் மட்டும் தான் நம்ம கடலுக்கே போக முடியும். அதனால தான் நம்ம கடல் வீடியோலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்போமாச்சும் ஒரு வீடியோவாக வந்துகிட்டே இருக்கும். இல்லைண்டா ரெகுலராக போடுவோம் தெரியுமா, வரிசை அடிச்சு விட்ருவோம். கடல் வீடியோ வந்துட்டுருக்கோம். அதனால் போடவே நேரம் இல்லை. இன்னும் 10 நாள் பாப்பாவுக்கு லீவ் விட்டுருவாங்க. லீவ் விட்டதுக்கப்புறம் நம்ம கடல் வீடியோ போடுவோம். சாலை வரும்னு நினைக்கிறேன் போட்டில், பெரிய சாலை. காலையிலேயே இன்னொரு போட்டில் வந்துச்சு 78 ரூபாய்க்கு போயிடுச்சு கிலோ. இப்போ நம்ம சாலை எவ்வளோ ரூபாய்க்கு போகுதுன்னு பார்ப்போம். சீலா பாறை இது கிடக்கா. அதுக்கப்புறம் சாலை, இங்கே ஒரு வட்டம் சாலை சம்முன்னு இருக்கும், பல இருக்கும். அதில் ஒரு வட்டம் பருவட்டு போயிட்டு இருக்கு. அதில் பருவட்டு மீன் ஏலத்தில் போட கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம பருவட்டு தான் ஏற்கனவே பார்த்துட்டு ஏலம் போடுறதில்ல. அதில் ஊழி பாறை ராலி எல்லாம் போயிட்டுருக்கு. நம்ம சாலையை பார்ப்போம். சாலை தான் ரேட்டு பயங்கரமாக போகும். எவ்வளோ ரூபாய்க்கு போகுதுன்னு பார்ப்போம். சாலை ஆமாம் 10 கிலோ இப்படி பல இருக்கும் சாலை. நம்ம சாலை வேற மாதிரி இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு கிலோ 75 ரூபா போயிட்டுருக்கு. இதுதான் அதே தான். ஆமாண்ணே. அடி எடுங்க, கூட எத்தனை கிலோ இருக்கு எடுத்துருங்க. 75 ரூபா கேள்வியில் இருக்குல்ல, கேளுங்க. ஏமா மொத்தமாக எடுத்துருக்கு. சரி தூக்கம் மேலே தூக்கம். வாங்கி வேண்டாம், அக்கல் ஒரு 10 கிலோ 4 கிலோ ரெடி போட்டு. முடிஞ்சிட்டா இடம் வேலை முடிஞ்சிட்டா? இல்லை கேள்வியா? இன்னும் அது வரட்டும். இல்லை இந்த வயசுக்கு இதில் அள்ளிட்டு மற்றது வேலை போட்டு அள்ளிடு. உங்களுக்கு தரமாக இருக்குமா? அப்போ உங்களுக்கு அவங்க நான் எடுக்கிறத தரல. இப்போ தந்துட்டோமா? மொதல் உங்களுக்கு தந்துட்டோம்லக்கா. 100 ரூபாய்க்கு வந்துடுறீங்களா? அப்பா கிட்ட சரி அது கண்டிப்பா 50 கிலோ ஒரு ஆள் கொடுத்து விடணும். 1 கிலோ போல எத்தனை கிலோ இருக்கும்? 5 கிலோ ஐயா, 45 கிலோ கேட்டுக்கண்ணா. ஒரே எடுத்துட்டியா? 45 கிலோ முடிஞ்சாச்சு. அவ்வளோதான், சாலை முடிஞ்சிச்சு. கூலி அங்கே கொண்டு போயிட்டு மறுபடியும் 75 ரூபா ஒரு
மொத்தம் எடுத்து 80 85 எடுக்கும் 85 ரூபா. ஹலோ இந்த 90 ரூபா கூலி வேற கேள்விக்கா. எடை போட்டு வேணும் கடையில் தூக்கி வைங்க. அங்க இருக்கு. 95 ரூபா. 100 ரூபா 100 ரூபா கேளுங்க. என்ன ஊழி வேணுமா? 100 ரூபா. லைட்டாக விடுவோம். என்ன தூக்கி முடிச்சாச்சா? கேட்டுகிட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, டக்குன்னு முடிச்சாச்சு. ஐயோ, எங்கள்கிட்ட வர்ற சாலை சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான சாலை எடுத்துகிட்டு அப்படி கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கண்ணா. நன்றி, வணக்கம், பாய். சாலை சூப்பராக இருக்கும். பருவட்டு மீன்லாம் போச்சு இல்லை, அதை போய் எடுத்துருக்கலாம். அதை எடுத்தாலும் சாலை சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் வராது. சாலை சூப்பராக இருக்கும் சாலை. பாருங்க, இது எங்கள் அம்மா வீட்டுக்கு சாலை கறிக்கு போகுது, இது என் வீட்டுக்கு போகுது சரிக்கு. எங்கள் வீட்டுக்கு ரொம்ப நாள் வச்சுருவேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு நாள் வச்சு.